பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 367. இன்னும் பறந்து மனித உலகத்துடன் பிணைக்கப்படாமல் ஆர்வமுள்ள இளம் இதயங்களின் ஒரு சிறிய வட்டத்தில் அவளது இருப்பின் ஆரம்பப் பள்ளியாகவும் மூடிய களமாகவும் பூவுலக வாழ்வியல் செயல்களில் ஒரு பயிலுனராக அதன் தீண்டலைத் தாங்குவதற்காக அவள் தன் தெய்வீகப் பண்பை பயிற்றுவித்தாள். யாரும் செல்லாது ஓரிடத்தில் மலர்வது போல தெய்வங்களின் தன் சிறு தோட்டத்தில் அவள் மனநிறைவுடன் இருந்தாள். பூமி இன்னும் உணர்வின்றி குடிகொண்டிருக்கும் சுடரை வளர்த்தது. ஆயினும் ஏதோ ஒன்று ஆழமாக தூண்டப்பட்டு மங்கலாக அறிந்தது. அங்கே ஒரு அசைவும் ஒரு உணர்ச்சிமிக்க அழைப்பும் இருந்தது. ஒரு வானவில் கனவு, ஒரு பொன்னான மாற்றத்தின் நம்பிக்கை, எதிர்பார்ப்பின் ஏதோ ஒரு இரகசிய இறக்கை படபடத்தது. காலத்தின் இதயத்தை கடந்து புதியதும் அரிதானதுமான அழகான ஒன்றின் வளர்ந்து வரும் உணர்வு ஊடுருவியது. பின்னர் அவளைப் பற்றிய ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு மண்ணைத் தொட்டது. ஆன்மா உணர்ந்து ஒரு மறைந்த தேவையைப் போல அது வெளிப்பட்டது. மாபெரும் உலகின் கண் அவளைக் கண்டறிந்தது. வியப்பு அதன் கவித்துவக் குரலை உயர்த்தியது. வாழ்வியல் குகையில் இன்னும் பாதுகாக்கப்பட்டு ஒரு ஒளியின் திறவுகோல், ஒரு தொன்மையான மர்மத்தின் பொருளை உணர்த்தும் சூரிய வார்த்தை. அவள் பெயர் மனிதர்களின் உதடுகளில் முணுமுணுத்தது. வதந்திக் காற்றுகளின் காவிய யாழிலிருந்து வெளிவந்த உத்வேகமூட்டும் கவிதை போல உன்னதமாகவும் இனிமையாகவும், அல்லது புகழ் என்னும் கவிஞனின் ஓதப்பட்ட எண்ணம் போல பாடப்பட்டது. ஆனால் அந்த வழிபாடு ஒரு புனிதச் சின்னத்தைப் போல இருந்தது. போற்றப்பட்ட, தேடப்படாத, பிடிபடாத அவளது அழகும் சுடர்விடும் வலிமையும் தூரத்திலிருந்து காணப்பட்டன. வீழ்ந்த பகலுடன் விளையாடும் மின்னலைப் போல அணுக முடியாத தெய்வீக மகிமை. அவளது இதயத்துடன் சேர நிகரான இதயம் எதுவும் நெருங்கவில்லை. நிலையற்ற பூலோகக் காதல் எதுவும் அவளது அமைதியைத் தாக்கவில்லை. வீரனின் காமத்திற்கு அவளைப் பற்ற வலிமை இல்லை. அவளது பதிலளிக்கும் கண்களை எந்தக் கண்களும் கோரவில்லை. அவளுக்குள் இருந்து ஒரு சக்தி குறைபாடுள்ள உடலை அச்சுறுத்தியது. நமது மண்ணுக்குள் இருக்கும் தன்னை காக்கும் வேதை பெண்ணின் வடிவத்தில் இருந்த தேவியை கணித்தது. பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 2 சுடரின் வளர்ச்சி பக்கம் 368. தன் வகைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீண்டலிலிருந்து பின்வாங்கியது. புலன் வாழ்வியல் குறுகிய தன்மையால் கட்டுண்டிருந்த பூமி இயற்கை. மனிதர்களின் இதயங்கள் களிமண் இனத்தின் மீது காதல் கொள்கின்றன. விண்ணுலகுடன் இணைய பிறக்காத ஆன்மாக்களுக்கு மிகவும் பரந்த, மரணமற்ற தளங்களிலிருந்து அக்னி குறிப்புகளைக் கொண்டுவரும் தனித்த, உயர்ந்த ஆன்மாக்களை அவை ஏற்றுக்கொள்வதில்லை. யார் மிகவும் உயர்ந்தவரோ அவர் தனிமையில் வாழ வேண்டும். மாபெரும் தனிமையில் அவர் போற்றப்படுகிறார். தன் இனத்தைப் படைக்கும் அவரது உழைப்பு வீண். அவருக்குள் இருக்கும் வலிமையே அவரது ஒரே தோழன். சாவித்திரியின் நிலை சிறிது காலம் இப்படியே இருந்தது. அனைவரும் வியப்புடன் வழிபட்டனர். எவரும் உரிமை கோரத் துணியவில்லை. அவளது மனம் தன் பொன்னொழிகளைப் பொழிந்து உயரத்தில் அமர்ந்திருந்தது. அவளது இதயம் இன்பத்தால் நிறைந்த ஒரு கோவிலாக இருந்தது. பரிபூரணத்தின் இல்லத்தில் ஏற்றப்பட்ட ஒற்றை விளக்கு, புரோகிதர் இல்லாத சன்னதியில் ஒரு பிரகாசமான தூய உருவம், தன்னைச் சூழ்ந்திருந்து உயிர்களுக்கு மத்தியில் அவளது ஆன்மா வசித்தது. தன் விதியின் நேரம் வரும் வரை தனக்குள்ளேயே தனித்து. புத்தகம் 4 காண்டம் 2 முடிவு.